டாஸ்மாகில் 1000 கோடி ரூபாய்க்கு மேல் முறைகேடு நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை அறிக்கை. பார் உரிமங்கள் வழங்குவதிலும் அதற்கான ஒப்பந்தங்கள் வழங்குவதிலும் முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதாகவும் விளக்கம். மது பாட்டிலுக்கு 10 ரூபாய் முதல் 30 ரூபாய் வரை கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்பட்டது அமலாக்கத்துறை சோதனையில் அம்பலம். டாஸ்மாக் உயரதிகாரிகள் மதுபான நிறுவனங்கள் இடையே நேரடி தொடர்பு இருந்ததற்கான ஆதாரம் சிக்கியிருப்பதாகவும் பரபரப்பு தகவல். மதுபான நிறுவனங்கள் சட்டவிரோத பரிவர்த்தனைகளில் ஈடுபட்டிருப்பதும் அமலாக்கத்துறை சோதனையில் அம்பலம். டாஸ்மாக் போக்குவரத்து ஒப்பந்தத்திலும் ஆண்டுக்கு 100 கோடி ரூபாய் வரை முறைகேடு நடந்திருப்பதாகவும் பகீர் தகவல். டாஸ்மாக் முறைகேடு குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விளக்கம் அளிக்க வேண்டும். முறைகேடில் ஈடுபட்டிருக்கும் அனைவரையும் விசாரிக்க வேண்டும் என்றும் அண்ணாமலை வலியுறுத்தல். டாஸ்மாக் முறைகேடுகளை மறைக்கவே தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தை திமுக கையில் எடுத்துள்ளது. இந்த முறைகேடு தொடர்பாக பாஜக சார்பில் மாநிலம் தழுவிய போராட்டம் நடத்தப்படும் என்றும் அண்ணாமலை தகவல். தமிழ்நாடு அரசின் பட்ஜெட் லட்சணையில் ரூபாய் குறியீடு மாற்றம். ரூ என்ற தமிழ் வார்த்தையை முன்னிலைப்படுத்தி புதிய லட்சணை வெளியீடு. ரூபாய் குறியீடு தேவநாகரி என்பதால் நீக்க முடிவு. மாநில திட்டக்குழு துணைத் தலைவர் ஜெயரஞ்சன் விளக்கம். தமிழர் ஒருவர் உருவாக்கி நாடு முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ரூபாய் குறியீட்டை மாற்றுவதா? தமிழ்நாடு அரசு பட்ஜெட்டின் லட்சணையை சுட்டிக்காட்டி பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கடும் கண்டனம். தமிழக பட்ஜெட் லட்சணையில் தேவநாகரி குறியீடு நீக்கப்பட்டது முட்டாள்தனமான செயல். தந்தை கருணாநிதி ஏற்றுக்கொண்டதை மகன் மு.க. ஸ்டாலின் நிராகரிக்கிறாரா என்றும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி. ரூபாய் குறியீடு விவகாரத்தில் தேசிய அளவில் பின்பற்றுவதை தொடருவதே கூட்டாட்சி. பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கருத்து. ரூபாய் குறியீடு மாற்றம் மக்களை திசை திருப்பும் நடவடிக்கை. பட்ஜெட்டில் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யாமல் சும்மா ரூ என்று போட்டுட்டால் வயிறு நிரம்பி விடுமா என்று முன்னாள் அமைச்சர் டி. ஜெயக்குமார் கேள்வி. மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருடன் அண்ணாமலை சந்திப்பு. மீனவர்கள் பிரச்சினை தொடர்பாக தமிழ்நாடு மீனவர் சங்க பிரதிநிதிகளுடன் சந்தித்து ஆலோசனை. தமிழக மீனவர்கள் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண்பது குறித்து மத்திய அரசு உறுதியான நடவடிக்கை எடுக்கும். தூதரக ரீதியிலான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் உறுதி. இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்கள் விரைவில் தாயகம் அழைத்து வரப்படுவார்கள். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை சந்தித்த பின் அண்ணாமலை பேட்டி. தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிரான தமிழ்நாடு அரசின் கூட்டத்தில் சித்தராமையா பங்கேற்கப் போவதில்லை என அறிவிப்பு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு கடிதம் எழுதியிருக்கும் நிலையில் டி.கே. சிவக்குமார் பங்கேற்பார் என தகவல். தமிழக வெற்றிக் கழகத்தின் 19 மாவட்ட செயலாளர்களின் பட்டியலை வெளியிட்டார் விஜய். புதிய நிர்வாகிகளுக்கு பழைய நிர்வாகிகள் முழு ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தல்.
முதலமைச்சருடன் நேருக்கு நேர் விவாதிக்க தயார் என எடப்பாடி பழனிசாமி கூறியிருப்பது வேடிக்கையாக உள்ளது. அமைச்சர் துரைமுருகன் பேட்டி. அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களுடன் எடப்பாடி பழனிசாமி நாளை ஆலோசனை. சட்டப்பேரவையில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட இருக்கும் நிலையில் கட்சியின் நிலைப்பாடு குறித்து ஆலோசிக்கிறார். தமிழ்நாட்டில் தனியார் பால் விற்பனை விலை மீண்டும் உயர்வு. பால் விலை லீட்டருக்கு 4 ரூபாயும், தயிர் விலை 3 ரூபாயும் அதிகரிப்பு. சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண் மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவிட முடியாது. துறை ரீதியான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க கோரிய வழக்கில் உயர்நீதிமன்றம் ஆணை. ஸ்ரீவைகுண்டத்தில் முன்பகை காரணமாக தாக்குதலுக்குள்ளான மாணவனை சந்தித்த திருமாவளவன். தென் மாவட்டங்களில் சாதி ரீதியான கொலைகள் தொடர்ந்து கொண்டே இருப்பதாக கடும் வேதனை. உதகை கொடைக்கானல் செல்லும் சுற்றுலா வாகனங்களுக்கு கட்டுப்பாடுகள் விதிப்பு. வார நாட்களில் 6000 சுற்றுலா வாகனங்களும், வார இறுதி நாட்களில் 8000 வாகனங்களும் அனுமதிக்க உயர்நீதிமன்றம் ஆணை. நீலகிரி மாவட்டம் மைனலா அரக்காடு கிராமத்தில் சிறுத்தை புலி தாக்கி பெண் உயிரிழப்பு. வனத்துறையினர் விசாரணையில் சிறுத்தை புலி தாக்கி பெண் உயிரிழந்தது உறுதியானது. மதுரை விரகனூர் ரிங் ரோடு அருகே சாலையோரம் நின்றிருந்த லாரி மீது தனியார் பேருந்து மோதி விபத்து. விபத்தில் பெண் பயணி ஒருவர் உயிரிழந்த நிலையில் படுகாயமடைந்த 10 பேருக்கு மருத்துவமனையில் சிகிச்சை. திருவள்ளூர் மாவட்டம் ஆரம்பாக்கம் அருகே கட்டுப்பாட்டை இழந்த கண்டெய்னர் லாரி. கண்டெய்னர் விபத்து சிசிடிவி காட்சிகள் வெளியானது. மதுரை பாண்டிக்கோவில் ரிங் ரோட் பகுதியில் குப்பைகள் கொட்டினால் 1 லட்சம் ரூபாய் வரை அபராதம். மக்கும் மற்றும் மக்காத குப்பைகளை பிரித்து தூய்மை பணியாளரிடம் வழங்க பொதுமக்களுக்கு அறிவுரை. லண்டனில் தனது முதல் சிம்போனி இசைக்கோர்வையை அரங்கேற்றிய இசைஞானி இளையராஜா. இளையராஜாவை மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ நேரில் சந்தித்து வாழ்த்து. விண்வெளியில் செயற்கைக்கோள்களை பிரிக்கும் ஸ்பேஸ் டெக்ஸ் திட்டம் வெற்றி. வீடியோவை வெளியிட்டது இஸ்ரோ. IPL தொடரில் விளையாட இங்கிலாந்து வீரர் ஹாரி புரூக்குக்கு 2 ஆண்டுகள் தடை. அத்தியாவசிய காரணமின்றி விலகியதால் IPL நிர்வாகம் அதிரடி நடவடிக்கை. குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ். மின் நுகர்வோர் சேவை மையம். மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 94987 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.